வெல்கம் டு வெஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் பொது தமிழ் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸில் யூனிட் 1 அதில் இன எழுத்துக்கள் அறிதல் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் ஒரு 4 கொஷின் மட்டும் தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் முடிச்சிடலாம். இப்போ இந்த 4 கொஷின் அப்படின்னாலும் இந்த நியூ சிலபஸில் இது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓல்டு ஜென்ரல் தமிழ் சிலபஸில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் கிடையாது. அதனால் அந்த பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து இந்த கொஷின்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ அதுலேருந்து நமக்கு கிடைக்காது. அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு 4 கொஷின் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா இது இன்டெரக்டாக தான் கேட்டிருப்பாங்க. அதை நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஷின் இன எழுத்துக்கள் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 4 கொஷின் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது சிலபஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். நியூ சிலபஸ் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 கேள்விகள். அதில் யூனிட் 1 நம்ம இலக்கணம் 25 கொஷின்ஸ் அதில் கேட்க போகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள் அறிதல் அப்படிங்கிற டாபிக் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, அப்புறம் இந்த வேறுபாடு, ரகர வேறுபாடு எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வெஸ்டம் கிருஷ்ணா அகாடமி யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா அதில் நியூ ஜென்ரல் தமிழ் அழகு 1 அப்படின்னு கொடுத்து அதில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ எல்லாமே அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும். இப்போ இந்த டாபிக் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கவர் பண்ணிடலாம். இது ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ 6th நியூ புக்கு டேர்ம் 2ல் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 15 இருக்கும், 15. ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக இது மட்டும்தான் இந்த டாப்பிக்கு கவர் ஆகணும் மேக்ஸிமம். ஸோ இன எழுத்துக்கள் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதிலே கீழே மொழித்திறன், அந்த மொழியால் ஆல்வோம் அப்படிங்கிற இந்த இதில் கொடுத்துருப்பாங்க அந்த இன எழுத்துக்கள் அதை பேஸ் பண்ணி. ஸோ அதே லெசனுக்கு அடுத்தது இந்த 2 கண்டென்ட் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 6th ஓல்டு புக்கு அதில் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 14 அண்ட் 23 14, 23. இப்போ 14ல் இந்த கண்டென்ட் இருக்கும். பேசிக்காக இன எழுத்துக்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த 23ல் இன எழுத்துக்கள் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடிட்ட இடத்துல இதை நிரப்ப சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் புக்கோட கண்டென்ட், அவ்வளோதான். ஒரு சின்ன டாபிக் தான், ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு கொஷின் 2 கொஷின்னாலும் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூனிட் 1ல் 25 கொஷின் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு டாபிக், இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் கொஷின் கேட்பாங்க. அது தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதுக்கு இந்த ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இன எழுத்துக்கள் அறிதல் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு எழுத்துக்கள் அப்படின்னு பேர். இப்போ இன எழுத்துக்கள் அதுக்கு வேறு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா நட்பு எழுத்துக்கள், ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நட்பு எழுத்துக்கள்னாலும் இன எழுத்துக்கள்னாலும் ஒன்று தான். இது பாருங்கள், இப்போ இன எழுத்துக்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின் என்னென்னா, இது அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, ஒலிக்கும்னா ஒலினா சவுண்டு, அந்த சவுண்டோட முயற்சி, அப்புறம் பிறக்கும் இடம், அது எந்த இடத்துலேருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற அந்த பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. என்னது ஸ்டேட்மெண்ட் 1 சில எழுத்துக்கள் ஒலிக்கும் முயற்சி, அப்புறம் பிறக்கும் இடம், அது இதில் எல்லாத்துலேயும் ஒற்றுமை இருக்குது, அது 1 ஸ்டேட்மெண்ட். அது 1. ஸ்டேட்மெண்ட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள், அது கூற்று காரணம், அந்தமாரி கூற்று காரணத்தில் கொடுத்துருக்காங்க. இது 2மே சரியாக தவறா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 2மே சரி அப்படிங்கிறது ஆன்சராக வரும். இப்போ பாருங்கள், இன எழுத்துக்கள்லாம் என்னென்னா ஒரு சில எழுத்துக்களில் சில எழுத்துக்களுக்கு இடையே. அப்போ இந்த இன எழுத்துக்கள்லாம் இப்போ இக்கு, இங்கு, இப்போ இது இங்கே சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது இங்கு, இது இக்கு, இஞ்சி, இது இச்சு, இன்னு, இட்டு. இது சொல்லி பார்க்கும்போதே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த வாயில் நம்ம அந்த மேல்வாய் அந்த அன்னத்தில் அந்த நாக்கோட நுனி அப்படி படும்போது இங்கு, இக், அது ஒரே இடத்துல அந்த ஒலிக்கும், ஒரே இடத்துல தொடுறது, ஒரே இடத்துல அந்த ஒலி பிறக்கிறது, எல்லாமே அந்த ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, அந்த சவுண்டு வர இடம் அது, அப்புறம் பிறக்கும் இடம், அது உற்பத்தி ஆகிற இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அப்போ இந்த 2 எழுத்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு இதெல்லாமே பேராக இருக்கும். அப்போ அதை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது அது ப்ரொனவுன்ஸ் உச்சரிக்கும் போது
அந்த ஒலிக்கும் முயற்சி அப்புறம் பிறக்கும் இடம் வந்து ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கும். 2 எழுத்துக்கும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கண்டென்ட்டு. ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம், இதில் ஒற்றுமை இருக்கிற எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இன எழுத்துக்கள் கீழே நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதான். இதில் என்னென்னா ஞஞன நமன அப்படிங்கிறது என்னது? மெல்லின எழுத்துக்கள். கசட கசட தபர அப்படிங்கிறது வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மெல்லின எழுத்துக்கள் அதுக்கு அடுத்தது வல்லின எழுத்துக்கள் தான் வரும், வல்லின மெய் எழுத்துக்கள். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இப்போ திங்கள் அப்படின்னா திங்களுக்கு என்ன எழுதலாம்? திங்கள் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இங்கு அப்படிங்கிறது என்னது? மெல்லின மெய் எழுத்து இங்கு. அதுக்கு இணையான இணை எழுத்து என்னது? கா வருதா? கானா என்ன எழுதலாம்? இக்கு கூட்டல் ஆ தான் கா, இக்கு கூட்டல் ஆ. அப்போ அதில் ஃபஸ்ட் இருக்கிறது இக்கு. அப்போ இங்குக்கு பக்கத்தில் இக்கு அப்படிங்கிற எழுத்து தான் அதில் ஒன்றா வருது. அப்போ என்ன? இதுக்கு பேர் தான் அந்த இணை எழுத்துக்கள். அப்போ இதுக்கு அடுத்தது அதுதான் வரும் தொடர்ச்சியில். ஒரு சொற்களில் அந்த மெல்லின மெய் எழுத்துக்கு பக்கத்தில் வல்லின மெய் எழுத்துக்கள் தான் வரும். இதுக்கு பேர் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், நட்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. ஸோ இதுமாரி தான் இருக்கும். அது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது நம்ம கீழே பார்ப்போம். அப்போ இங்கே என்ன சொல்ல வரோம்னா, இந்த கண்டென்ட் என்னென்னா மெல்லின மெய் எழுத்துக்கு வல்லின மெய் எழுத்து தான் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த எரள வளல அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள். அப்போ இடையின எழுத்துக்கள் 6 இருக்குது. அப்போ மெய் எழுத்துக்கள் அப்படின்னா 18 இருக்கும். ஏன்னா அது வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு 6 6ஆக பிரிச்சிருப்பாங்க. 3 இருக்கும். 3 18 எழுத்துக்கள் இருக்கும். உயிர் எழுத்துக்கள் 12 இருக்குது. அப்போ 18ம் 12ம் சேர்ந்தால் தான் 30 எழுத்துக்கள். அதான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடையின எழுத்துக்கள் இந்த 6 எழுத்துக்களுக்கு அதுக்கு அதே தான் இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 6ம் ஒரே இனம் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக எதுவும் கொடுக்கல. அதெல்லாம் நம்ம புக்கில் இருக்கிறது தெளிவாக படித்தா போதும். பழைய புக்கு புது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி குரூப் 4க்கு படித்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களுக்கு பொறுத்தவரையிலையும் நெடிலுக்கு குறில் எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். பா, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிறது நெடி எழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்களை பொறுத்தவரையிலையும் இப்போ உயிரெழுத்துக்களை பொறுத்தவரையிலையும் 5 குறில் எழுத்துக்கள் இருக்கும், 7 நெடில் எழுத்துக்கள் இருக்கும். இப்போ 7 நெடில் எழுத்துக்கள் என்னது? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிறது. இப்போ 7 நெடில் எழுத்துக்கள். அப்போ 7க்கும் குறி எழுத்துக்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ ஆ அதுக்கு குறில் எழுத்துக்கு என்னது? ஆ இருக்குது. ஈ அதுக்கு குறில் எழுத்துனாது இ. ஊ அதுக்கு குறில் எழுத்து வந்து உ. ஏ அதுக்கு குறில் எழுத்து வந்து ஏ. ஐ இதுக்கு ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அதுக்கு குறில் எழுத்து ஐ அப்படிலாம் கிடையாது. ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. பட் ஆனால் அது சொல்லும்போது ஐ அப்படின்னு ஈ அப்படிங்கிறது முடியும். ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே உச்சரிக்கும் போதே ஈ அப்படிங்கிற ஒரு சவுண்டில் முடியும். அப்போ ஐக்கு இணை எழுத்து ஈ. ஓகேங்களா? அப்போ ஈக்கும் இணை எழுத்து ஈ தான், ஐக்கும் இணை எழுத்து ஈ தான். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓ அதுக்கு இணை எழுத்து வந்து குறில் எழுத்து ஓ. ஔ அப்படின்ட்டு பாருங்கள். ஔ அப்படிங்கிறதுக்கு அது நெடில் எழுத்து தான். ஔ அப்படிங்கிறது அதுக்கு ஔ அப்படிங்கிறது குறில் எழுத்து கிடையாது. இப்போ ஆவுக்கு குறில் எழுத்து ஆ இருக்குது பார்த்தீங்களா? அதேமாரி ஏ அதுக்கு ஏ அப்படின்ட்டு இருக்கு. அதேமாரி ஔ அதுக்கு வந்து ஔ அப்படின்லாம் கிடையாது. ஔ அப்படிங்கிறது அவ்வும் ஐயும் நெடில் எழுத்து தான். அந்த நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்து கிடையாது. அப்போ குறில் எழுத்து இல்லாத அந்த நெடில் எழுத்து ஐயும் அவ்வுக்கும் அதை உச்சரிக்கும் போது ஐ அப்படின்னா ஈன்னு முடியும். அதனால் அதுக்கு ஐக்கு ஈ தான் குறில் எழுத்து, அதாவது அந்த இணை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஔ அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போதே ஔ அப்படின்னு ஊன்னு முடியும். அப்போ அவ்வுக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊ அப்படிங்கிறது. ஸோ இது வந்து உயிரெழுத்துக்கள். இதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது ஜஸ்ட் பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இமேஜ்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? வல்லின மெய்யெழுத்தும் மெல்லின மெய்யெழுத்தும் ரெண்டும் சேர்ந்து, அதாவது இதுக்கு அது அதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. டைரெக்டாக அந்த சென்டென்ஸில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா மெல்லின மெய்யெழுத்து ஞஞன நமன அப்படிங்கிற மெல்லின மெய்யெழுத்துக்கு அதுக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் மெல்லின மெய்யெழுத்து 6 எழுத்துக்களுக்கும்
அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற வல்லின மெய் எழுத்துக்கள் 6மே இணை எழுத்துக்கள், நட்பு எழுத்துக்கள், ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது அது என்னென்னா, இங்கே பாருங்கள், இங்குக்கு இக்கு, இஞ்சுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இத்து, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு, இதுதான் இணை எழுத்துக்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடையின எழுத்துக்கள் 6மே அதுக்கு எல்லாமே ஒரே இனம்தான், அதுக்குள்ளேயே அது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாரி. அது தனியாக வல்லினத்துக்கு மெல்லின மாரி, மெல்லினத்துக்கு வல்லின மாரி அப்படி கிடையாது. இணை எழுத்துக்கள் 6மே ஒரே இனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்தை பொறுத்தவரையும் குறில் எழுத்துக்கள் 5 இருக்குது, நெடில் எழுத்து 7 இருக்குது. அந்த 7க்கு 5 குறில் எழுத்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துடும். ஐக்கும் அவ்வுக்கும் குறில் எழுத்து கிடையாது. அப்போ ஐ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஈன்னு முடியும். அதனால் அதுக்கு ஈ தான் இணை எழுத்து. அவு அப்படின்னு சொல்லும்போது ஊ அப்படின்னு முடியும், அதுக்கு ஊ தான் இணை எழுத்து. அப்போ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த டாபிக் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் பாருங்கள், 6 வல்லின மெய்யெழுத்துக்களும், அது வல்லின மெய்யெழுத்துக்களுக்கும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களுக்கும், மெய்யெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வல்லின மெய்யெழுத்துக்கு மெல்லின மெய்யெழுத்து அதுதான் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது அது எத்தனை இருக்குது அப்படின்னா 6 வல்லின மெய்யெழுத்து இருக்குது. அந்த 6 வல்லின மெய்யெழுத்துக்கு வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து 6 மெல்லின மெய்யெழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். இதுக்கு அது, அதுக்கு இது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். பட் ஆனால் சொற்களில் வந்து பார்த்திங்கன்னா, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின மெய்யெழுத்து வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வராது, அது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பாருங்கள், இது எங்கேன நம்மன அப்படிங்கிறது மெல்லின மெய்யெழுத்து. கசட தபர அப்படிங்கிறது வல்லின மெய்யெழுத்து. இது மெல்லின மெய்யெழுத்து, அது வல்லின மெய்யெழுத்து. அப்போ இங்குக்கு இக்கு அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. இஞ்சுக்கு இச்சு அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. இன்னுக்கு இட்டு அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. இந்துக்கு இத்து அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. இம்முக்கு இப்பு அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. இன்னுக்கு இரு அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எழுத்து, நட்பெழுத்து அப்படிங்கிறத சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். திங்கள் அப்படின்னா என்னது, இங்கே இங்கு இருக்குது. அப்போ இங்கு பக்கத்தில் இக்கு தான் வரணும். அப்போ இக்கு என்ன, திங்கள் அப்படின்னா இங்கு, அது பக்கத்தில் கா இருக்குது. காவை எப்படி எழுதலாம், இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்குக்கு அப்புறம் இக்கு தான் வருது. அப்போ அது இணை எழுத்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே திங்கள் அப்படிங்கிறது இங்கு பக்கத்தில் அந்த க இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ அங்கே இங்குக்கு இனமான இணை எழுத்து, அதாவது மெல்லின மெய்க்கு இனமான வல்லின மெய் இக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. அப்போ இதில் இணை எழுத்துக்கள் திங்கள் அப்படிங்கிறதுல இணை எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கு இக்கு அப்படிங்கிறது வரும். ஓகே, அடுத்து பாருங்கள் மஞ்சள். இந்த மஞ்சள் அப்படிங்கிறது இந்த இஞ்சி அதுக்கு இணையான எழுத்து வந்து இச்சி. இப்போ இஞ்சி அதுக்கு இணையான இணை எழுத்து வந்து இச்சி. அப்போ பாருங்கள் இஞ்சி இருக்குது, மஞ்சள் இஞ்சி. சா எப்படி எழுதலாம், இச்சு கூட்டல் அப்படின்னு எழுதலாம் சாவை. அப்போ ஃபஸ்ட்டு இஞ்சுக்கு அப்புறம் இச்சு தான் வருது. அப்போ அந்த இஞ்சுக்கு அப்புறம் இச்சு கரெக்டாக வருது. அதேமாரி நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இது மண்டபம் இருக்குது, இன்னு வந்துருச்சா. டாவை எப்படி எழுதலாம், இட்டு கூட்டல் ஆன்னு எழுதலாம். அப்போ இட்டு வந்துருச்சு. இன்னுக்கு அப்புறம் இட்டு கூட்டல் ஆ இன்னு இருக்குது. அப்புறம் என்ன, அது பக்கத்தில் இட்டு கூட்டல் ஆன் இருக்கு, இட்டு கூட்டல் ஆன் இருக்கு. அப்போ இன்னுக்கு அப்புறம் இட்டு தான் வருது. அப்போ அது கரெக்டாக தான் வருது. அது ஒரு இணை எழுத்துக்கள். இந்து இத்து, சந்தனம். இப்போ இந்து அது பக்கத்தில் த வந்து எழுதலாம், இத்து கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இத்து ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் ஆ வரும். ரெண்டும் சேரும்போது தான் அது உயிர்மை எழுத்தாக இருக்குது. அப்போ அது பிரித்து பார்க்கும்போது, தாவை பிரித்து பார்க்கும்போது இத்து கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கும். அப்போ இந்து அது பக்கத்தில் இத்து இருக்குது. அப்போ அது ஒரு இணை எழுத்து. இணை எழுத்து உள்ள சொற்கள். இம்மு இப்பு, அம்பு இம்மு அப்புறம் பூ எப்படி எழுதலாம், இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம். அப்போ இப்பு வருது, இம்முக்கு அப்புறம் இப்பு தான் வருது, கரெக்டாக தான் இருக்குது. இன்னுக்கு அப்புறம் இரு வரணும், தென்றல். பாருங்கள் தென்றல், இன்னுக்கு அப்புறம் ரா வருதா. ராவை எப்படி எழுதலாம், இரு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம், ரா. இப்போ இரு எழுதிட்டோம் அப்படின்னா அதை இரு கூட்டல் ஆ வந்து ரான் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த இணை எழுத்துக்கள் என்னது, மெல்லினத்துக்கு அதுக்கு இணையான இணை எழுத்துக்கள் என்ன, அது வல்லின மெய் எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்களுக்கு வல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள், வல்லினத்துக்கு மெல்லினம் தான் இணை எழுத்துக்கள். ரெண்டும் ஒன்றா தான் வரும். நட்பு எழுத்துக்கள் என்ன பண்ணுவோம், நட்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட அப்படியே அழைச்சிட்டு போவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட அழைச்சிட்டு போவாங்க, எனிமையை கூட அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அப்போ 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா 2-3 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ இந்த எழுத்துக்களில் பக்கத்தில் வருது வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள், நட்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே தான் இந்த ஸ்கூல் புக்கில் கொடுத்த எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. என்னது, இப்போ இங்கு இக்கு அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் திங்களா, தங்கம். இங்கு இங்கே கா வந்து இக்கு கூட்டல் ஆளுதுனா, அப்போ இந்த ஒரு இது எக்ஸாம்பிள். சிங்கம், இங்கே கா வந்து இக்கு கூட்டல் ஆளுதுனா,
கங்கைன்னு இருக்குது, இங்கு இருக்கா, கை எப்படி எழுதலாம், இக்கு கூட்டல் ஐன்னு எழுதலாம். அப்போ இங்குக்கு அப்புறம் இக்கு தான் வருது. அப்போ இது ஒரு இணை எழுத்து. மங்கை, செங்கடல், தேங்காய், சங்கு, நுங்கு அப்படின்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஒரு 4 இதை கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு இது பொருந்தாமல் இதை கொடுத்துட்டு எது பொருந்தலை, இணை எழுத்துக்களை என்ன பொருந்தலை அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. தெளிவாக பார்த்துக்கணும். இது டிஎன்பிசி நான் கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்து இத்து ரெண்டுமே இணை எழுத்துக்கள் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றுமையில் ஒரு டிஎன்பிசி கொஷினில் கேட்டிருக்காங்க. அதை இந்து இத்து இது ரெண்டும் இணை எழுத்துக்கள், இது சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி. இது இந்து இத்து அது ஒலிக்கும் போது மேல்வாய் பல்லு அந்த அடியில் தொடும்போது அந்த நாக்கு, நம்ம நாக்கோட நுனி மேல்வாய் அன்னத்தின் மேல்வாய் பல்லு இருக்குது பார்த்தீங்களா, இது மேல்வாய், இங்கே பல்லு இருக்குன்னு வச்சுங்க. இந்த நாக்கு அந்த மேல்வாய் பல்லு அடிப்பகுதியில் தொடும்போது இந்து இத்து அப்படிங்கிறது ஒலிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இஞ்சுக்கு இச்சி. இப்போ மஞ்சள் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் பஞ்சு, பிஞ்சு, வஞ்சம், அஞ்சாதே எல்லாமே இந்த 2 எழுத்துக்கு உள்ள எக்ஸாம்பிள். இப்போ என்ன பாருங்கள், இஞ்சி இங்கே பக்கத்தில் வந்துருச்சு. இச்சுக்கு பதிலாக சு அப்படின்ட்டு இருக்குது. இச்சு கூட்டல் உ அதுதான் சு அப்படின்னு நம்ம எழுத முடியும். அதுமாரி இங்கேயும் அப்படி தான் சா அப்படி எழுதலாம், இச்சு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த இச்சு வந்துருச்சு செகண்டாக, இஞ்சுக்கு பக்கத்தில் இச்சு வந்துருச்சு. இந்த சா அப்படி எழுதலாம், இச்சு கூட்டல் ஆ, இச்சு கூட்டல் ஆ. அப்போ இச்சு தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ எல்லாமே அந்த இணை எழுத்துக்கள் கரெக்டாக வரும் அதை பிரித்து பார்க்கும்போது. அப்புறங்க இன்னு இட்டு அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் வந்து பண்டம், மண்டபம் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. குண்டு, கண்டம், கண்டான், நண்டு, வண்டு, சுண்டல், வண்டி, கற்கண்டு. இப்போ வண்டு அப்படின்னா இன்னு இருக்குது ஃபஸ்ட்டு வந்துருச்சு, இட்டு வரணும் அடுத்தது. டு இருக்குது, இட்டு கூட்டல் ஊ தான் என்னது டூன்னு வரும். அப்போ இன்னுக்கு அப்புறம் பக்கத்தில் ஃபஸ்ட்டு இட்டு தான் வருது. அப்போ அது இந்த 2 எழுத்துக்குள்ள எக்ஸாம்பிள் சொற்கள். அதேமாரி இந்து இத்து சந்தனம், வந்தாலே, தந்தாலே, பந்தல், வந்ததே, வந்தான், வெந்தயம், தந்தம், பந்தயம், பந்து அப்படின்ட்டுருக்கு. இது எல்லாமே இந்த 2 எழுத்துக்கள் உள்ள இணை எழுத்துக்கள். இப்போ பந்துன்னு இருக்குது, இந்து இருக்குது ஃபஸ்ட்டு வந்துருச்சு. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மெல்லின மெய் எழுத்துக்கள் வரும், அது பக்கத்தில் வல்லின மெய் எழுத்துக்கள் வரும். அது எல்லாத்துலேயும் எக்ஸாம்பிள் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் சொற்கள் வந்து அமையுது. அப்போ இந்து இத்து எப்படி எழுதலாம், இத்து கூட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம், இத்து கூட்டல் ஊ து அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே இத்து ஃபஸ்ட்டு வருது. அப்போ இந்தோட பக்கத்தில் து பிரித்து எழுதணும் அப்படின்னா இத்து கூட்டல் ஊ அப்படின்ட்டுருக்கு. இந்து பக்கத்தில் இத்து இருக்கிறதுனால அப்போ இந்து இத்து அந்த 2 இணை எழுத்துக்கள் ஒன்றா வருது. அடுத்து பாருங்கள் இம்மு இப்பு அதுக்கு அம்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அதர் எக்ஸாம்பிள் வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கம்பம், தம்பி, கம்பளம், பம்பரம், கம்பன். இப்போ ஃபஸ்ட் எழுத்து இந்த எழுத்து வந்துடணும், இந்த இருக்கிறதுல ஃபஸ்ட் எழுத்து வந்துடணும். இது வந்து அந்த உயிர்மை எழுத்தை பிரிக்கும் போது அது வரும். தம்பி அப்படின்ட்டு இருக்கு, பி எப்படி எழுதலாம், இப்பு கூட்டல் இ பி அப்படின்னு வரும். இப்பு கூட்டல் இ பி அப்படின்னு நம்ம எழுதலாம். அது கம்பளம், பம்பரம், கம்பன். கம்பன் எப்படி எழுதலாம், இம்மு இருக்குது பக்கத்தில், ப எப்படி எழுதலாம், இப்பு கூட்டல் அ. அப்போ இம்மு பக்கத்தில் இப்பு இருக்குது, இம்மு பக்கத்தில் இப்பு வந்துருச்சு. அப்போ அந்த எழுத்துக்களை 2வது எழுத்தை பிரித்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த இணை எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள் இன்னு அது பக்கத்தில் இரு வரணும். என்ன அது தென்றல், ராவை எப்படி எதெல்லாம் இரு கூட்டலா அப்படின்னு அதெல்லாம், அதனால் அங்கே தென்றல் போட்டிருக்கோம். போன்ற, நின்றாலே, நின்றாலே பாருங்கள் இன்னு இருக்குது, நின்றாலேக்கு நின்றாலேங்கிறது அந்த இன்னு வந்துருச்சு பக்கத்தில். அந்த ராவை எப்படி எழுதலாம், இரு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இன்னுக்கு அப்புறம் இங்கே இரு தான் வரணும், வந்துருச்சு. அப்போ இது இந்த 2 இணை எழுத்துக்களுக்கு உள்ள எக்ஸாம்பிள் நின்றாலே, போன்ற, தென்றல், நன்றி, குன்று, நன்று. இப்போ நன்று பிரித்து எழுதுனா என்ன பண்ணுவோம், இன்னு வந்துடும். நான் இன் ரு எப்படி எழுதலாம், இரு கூட்டல் ஊன்னு எழுதலாம். அப்போ இன்னுக்கு அப்புறம் இரு தான் வருது. அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஒரு சொற்களை கொடுத்து இது இணை எழுத்துக்களா இல்லையா, இணை எழுத்துக்கள் சொற்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு எழுத்து டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, 2வது எழுத்து அதை பிரித்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை 2 எழுதிடணும். என்னது மெல்லின மெய் எழுத்துக்கள் எங்கேனா நம்மனை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கசட்டை தவிர வல்லின மெய் எழுத்துக்கள் எழுதிடணும். அப்போ இது 2 மேட்ச் ஆகி அந்த சொற்களில் வருதான்னு பார்க்கணும். இதை தான் எக்ஸாம்பிளில் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த இடையின எழுத்துக்களுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல, புக்கில் எக்ஸாம்லையும் கேட்கல. அப்போ வரப்போகிற இணை எழுத்துக்கள் இது இணை எழுத்துக்கள் சொற்களா இல்லையா அப்படின்ட்டு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த மெல்லின மெய் எழுத்து அதுக்கு இணையான வல்லின மெய் எழுத்துக்கள் அது பக்கத்தில் எழுதிக்கிறோம். இப்போ ஒரு வார்த்தை, இப்போ தங்கம் அப்படிங்கிறது இணை எழுத்துக்களா இல்லையா, இணை எழுத்துக்கள் உள்ள சொற்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னா இங்கு வருதா, ஓகே, இங்குனா இங்கே இருக்குது.
அப்போ இங்கே வருது. இங்கு பக்கத்தில் என்ன ஆகணும்? இக்கு வரணும். அப்போ இங்கு பக்கத்தில் இங்கே கா இருக்குது. கா எழுத எப்படி எழுதலாம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கு பக்கத்தில் இக்கு வருது, கரெக்டு தான். அப்போ இது இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் தான். இப்போ பாருங்கள், பந்தல் அப்படின்னு இருக்குது. இது இணை எழுத்தா இல்லையா? இணை எழுத்துக்கள் உள்ள சொற்களா இல்லை எழுதுன்னு பார்க்கணும்னா இந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன வரணும்? இத்து வரணும். அப்போ இத்து இங்கே தா போட்டிருக்காங்க. தாவை எப்படி எழுதலாம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்துக்கு பக்கத்தில் இத்து வருது, இங்கேயும் இந்து பக்கத்தில் இத்து வருது. இது ரெண்டும் இணை எழுத்துக்கள் தான். அந்த இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் தான் இங்கே அமைஞ்சு வருது. அப்போ இது கரெக்டு தான். அதே இங்கே பாருங்கள், பொம்மை அப்படின்ட்டுருக்கு, இன்பம் அப்படின்ட்டுருக்கு. இப்போ இம்மு இருக்குது. இம்மு பக்கத்தில் இப்பு தான் வரணும். இங்கே பாருங்கள், இம்மு பக்கத்தில் இப்பு வரணும். ஆனால் இங்கே இம்மு இருக்குது, பக்கத்தில் மை இருக்குது. மை என்ன எழுதலாம்? இம்மு கூட்டல் ஐ. இம்மு கூட்டல் ஐ தான் மைன்னு வரும். அப்போ இம்மு அது பக்கத்தில் இம்மு வரக்கூடாது. அந்த இடையின எழுத்துக்களுக்கு ஒன்றுக்கு, அதாவது ஆறும் ஒரே இனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. ஆறும் அதுக்கு இணை எழுத்துக்கள் அதே தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இம்மு அப்படின்னா அது மெல்லின மெய் எழுத்துக்களில் வர அந்த எங்கன்னா நம்ம அந்த இம்மு வருது. அது பக்கத்தில் இப்பு தான் வரணும். இப்பு வந்தால் தான் அது வந்து இணை எழுத்துக்கள் சொற்கள். அப்போ பொம்மைன்னு கொடுத்து இது இணை எழுத்துக்கள் உள்ள சொற்களா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது கிடையாது. பொம்மை அப்படிங்கிற இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் கிடையாது. இன்பம் இருக்குது, இன்னு இருக்குது. இங்கே இன்பம்னா இன்னு வருது, அது பக்கத்தில் என்ன வரணும்? இரு வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? இன்பம் அப்படிங்கிறது ஒரு சொற்கள் தான். இன்னு இருக்குது, அது பா எப்படி எழுதலாம்? இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். இன்னு பக்கத்தில் இப்பு வராது, இன்னு பக்கத்தில் இரு தான் வரணும். அதுக்கு தான் இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி எழுதிக்கணும். இணை எழுத்துக்களும் ஒரு டாபிக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இக்குக்கு இங்குக்கு இக்கு, இஞ்சுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இன்னு, அதாவது இந்துக்கு இந்து, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா அப்போ இந்தமாரி சொற்கள் கொடுத்தனா இது இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் கிடையாது அப்படின்னு எழுதிடலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க? சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் எல்லா சொற்களும் இங்கே சொல்லலாம். அவங்க பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாருங்கள், இம்மு இன்னு அப்படிங்கிறது இம்மு, கீழே இன்னு இருக்குது. இது ரெண்டுமே இணை எழுத்துக்கள், அது மெல்லின மெய்யெழுத்துக்கள் தான் வருது. அது பக்கத்தில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரல. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க பெரும்பாலும் தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. 100% வரும் அப்படின்னு சொல்லலை வார்த்தையில். இப்போ அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இது பேசிக்காக நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த வல்லின மெய்யெழுத்து அப்புறம் இது மெல்லின மெய்யெழுத்து ரெண்டு இணை எழுத்துக்கள் நம்ம பார்த்தாச்சு. அது ரிலவெண்ட்டாக புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். கற்றவை கற்றப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள இணை எழுத்து சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னது? தங்க பாப்பா வந்தாலே, சிங்க பொம்மை தந்தாலே, பஞ்சு போன்ற கையாலே, பண்டம் கொண்டு வந்தாலே, பந்தல் முன்பு நின்றாலே, கம்பம் சுற்றி வந்தாலே, தென்றல் காற்றும் வந்ததே, தெவிட்டா இன்பம் தந்ததே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்னது அந்த இணை எழுத்துக்கள் உள்ள சொற்களை எடுத்து எழுதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இங்கே ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட்டு பார்த்துங்க. இங்கே பாருங்கள், தங்க பாப்பாங்கிறது இங்கு பக்கத்தில் கா வருது, இக்கு கூட்டல் ஆ. அப்போ இங்கு பக்கத்தில் இக்கு வருது. அப்போ இது இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள். வந்தாலே இந்து பக்கத்தில் தா வருது, இத்து கூட்டல் ஆ. இந்து பக்கத்தில் இத்து வரணும், இத்து கூட்டல் ஆ தான் தா. அப்போ இதுவும் இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் தான். சிங்கம், அதுவும் இது சிங்க பொம்மை தந்தாலே இந்து பக்கத்தில் இத்து வரணும். அப்போ இங்கே தா அப்படின்னு வருதுன்னா இத்து கூட்டல் ஆ அப்படிங்கிறத தா அப்படின்னு எழுத முடியும். அப்போ இந்துக்கு பக்கத்தில் இத்து வருது, கரெக்டு. பாருங்கள், பொம்மை பாப்பா, அந்த பாப்பாவுக்குன்னா இப்பு, இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்காது, இங்கே இம்மு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அப்போ இந்த சொற்கள்லாம் இணை எழுத்து சொற்கள் கிடையாது. அடுத்து பாருங்கள், பஞ்சு அப்படிங்கிறது இஞ்சு பக்கத்தில் இச்சு வருது. சு இப்படி எழுதலாம், இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம். அப்போ இஞ்சுக்கு பக்கத்தில் இச்சு அப்படிங்கிறது தான் வருது. போன்ற, அது ஒரு இணை எழுத்து சொற்கள். பண்டம், கொண்டு, வந்தாலே, பந்தல், நின்றாலே, கம்பம், வந்தாலே, இதெல்லாம் மேலே நம்ம பார்த்தாச்சு. தென்றல், வந்ததே, தந்ததேனா இங்கே பாருங்கள், இந்து பக்கத்தில் இத்து வரணும். தாவை எப்படி எழுதலாம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்து பக்கத்தில் இத்து தான் வருது. அப்போ இந்த பாடலில் நம்ம எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு எழுதலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இது இன்பம் வராது, 16. ஓகே. அப்போ அங்கே பார்த்தானே நீங்கள் அதை எதாவது டவுட்டுனா அந்த பக்கத்தில் பிரித்து எழுதிக்கணும். இந்த இதை உங்களுக்கு இந்த பாக்ஸ் உங்களுக்கு மைண்டில் வந்துடணும். ஏன்னா அது மெல்லின மெய் எழுத்துங்க, எங்கேன்னா நம்மனை எழுதுறீங்க, அது பக்கத்தில் வல்லின மெய் எழுத்து கசட தப்பற, இதுக்கு இணையாக அந்த எழுத்து அந்த சொற்களில் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இதை வச்சு நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
ஓகே. அடுத்தது பாருங்கள், பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிழையான சொற்களாம் இது திருத்தம் அப்படின்னு சொல்லி டேஷ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தென்றல் அப்படின்னா என்னது? 3 சொல்லி இன்னும் கொடுத்துருக்காங்க, அங்கே 2 சொல்லி இன்னும் தான் வரணும். அடுத்து பாருங்கள், ஏன்னா இங்கே இன்னும் 2 சொல்லி இன்னும் போட்டால் தான் அது பக்கத்தில் ரா இரு கூட்டலா, இன்னுக்கு பக்கத்தில் இரு வரணும். இப்போ 2 சொல்லி இன்னும் தான் அங்கே வரணும். இன்னும் 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அதுக்கு இட்டு வரணும். இங்கே தென்றல் அப்படின்னா அப்போ இங்கே 2 சொல்லி இன்னும் தான் வரணும், 3 சொல்லி இன்னும் வரக்கூடாது. கண்டம் அப்படிங்கிறது பாருங்கள், இன்னுக்கு பக்கத்தில் டா வருது, ஆனால் இங்கே இன்னும் பக்கத்தில் டா வருது, ஆனால் 2 சொல்லி இன்னும் வருது. அப்போ கண்டம் அப்படின்னா 3 சொல்லி இன்னும் வரணும். நன்றி, இன்னும் பக்கத்தில் இரு வரணும், ஆனால் இந்த ரீ வருது, இந்த ரீ வரணும். அப்போ என்ன பண்ணணும்? நன்றி அப்படின்னா இதுதான் கரெக்டு. அந்த பிழையாக இருக்கிற சொற்களை திருத்தி நம்ம இந்த ரீ போட்டால் தான் திருத்தமாக இருக்கும். மண்டபம் 2 சொல்லி இன்னும் இருக்குது, அது 3 சொல்லி இன்னும் போட்டால் தான் அது பாருங்கள் இன்னும் பக்கத்தில் இட்டு வருது. அப்போ இது எல்லாமே ஒரு இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் தான். இங்கே பாருங்கள், தென்றல்னால் இன்னும் பக்கத்தில் இரு, இன்னும் பக்கத்தில் இரு வந்துருச்சு. கண்டம் இன்னும் பக்கத்தில் இட்டு, இட்டு எப்படி எழுதலாம்? டாவாக இருக்குது, இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இன்னும் பக்கத்தில் இட்டு வந்துருச்சு. நன்றி, அதுவும் இந்த 2 எழுத்து. மண்டபம் இன்னும் பக்கத்தில் இட்டு, அதுவும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இது எல்லாமே இணை எழுத்து சொற்கள் தான். அது தப்பாக கொடுத்துருக்காங்க. 2 சொல்லி இன்னும் வந்து 3 சொல்லி இது 3 சொல்லி இன்னும் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 சொல்லி இன்னும் வரும். இங்கே 2 சொல்லி இன்னும் கொடுத்துருக்காங்க, 3 சொல்லி இன்னும் வரும். ரீ சின்ன ரீ கொடுத்துருக்காங்க, இங்கே பெரிய ரீ வரணும். மண்டபம் 3 சொல்லி இன்னும் வரணும், அவங்க 2 சொல்லி இன்னும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இந்த பாக்ஸ் தான் நம்ம மெயின். இந்த இடையின எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மேக்ஸிமம் அந்த உயிரெழுத்துக்களை பொறுத்தவரையிலையும் அது அளபடையில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அளபடை நம்ம அது அளபடை அதில் உள்ள எக்ஸாம்பிள்ஸில் தான் வரும், நார்மலாக இருக்கிற சொற்களில் வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே நம்ம பார்ப்போம். இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மெல்லின எழுத்திற்கான இணையான இன எழுத்து, அது மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். இப்போ பாருங்கள், மஞ்சள் அப்படிங்கிறது இஞ்சி, இது மெல்லின எழுத்து, இது வல்லின மெய் எழுத்து. இதுக்கு இணையான எழுத்துக்கள் தான் இங்கே இருக்குது. அதுமாரி இங்கே வரணும். எது அதில் இடம்பெறலை அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. மஞ்சள் இங்கே இஞ்சி பக்கத்தில் சா இருக்குது, அப்போ இது கரெக்டாக வந்துருச்சு. வந்தான் இந்து, இங்கே ஒரு இந்து இருக்குது, அது பக்கத்தில் இத்து வருது. இப்போ வந்தான் தா, இந்து பக்கத்தில் தா இருக்கா, தாவை எப்படி எழுதலாம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இத்து தான் அங்கே ஃபஸ்ட்டு வருது, அப்போ வந்தான் அப்படிங்கிறது கரெக்டாக வருது. கண்ணில் விடுங்க. தம்பி அப்படிங்கிறத பாருங்கள், இம்முங்க இங்கே வந்துருச்சு. பி எப்படி எழுதலாம்? இப்பு கூட்டல் இ பி அப்படின்னு எழுதலாம். அப்போ ஃபஸ்ட்டு இப்பு தான் வருது, இம்மு பக்கத்தில் இப்பு வருது, அது கரெக்டு. அப்போ என்னது? இந்த கண்ணில் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கலாம். இப்போ கண்ணில் பாருங்கள், இன்னு பக்கத்தில் டா வரணும், ஆனால் நீ வருது. நீ எப்படி எழுதலாம்? இன்னு கூட்டல் ஈன்னு எழுதலாம். அப்போ 2 இதுவும் பக்கத்தில் சேம் எழுத்தாக வருது. இது இடையின எழுத்து கிடையாது. என்னது? இன்னு அப்படிங்கிறது எங்கேனா நம்ம மெல்லின மெய் எழுத்து, அது பக்கத்தில் வல்லின மெய் எழுத்து, டா வரணும், இட்டு வரணும், ஆனால் இங்கே நீ வருது. அப்போ இது ஒரு இணை எழுத்து உள்ள சொற்கள் கிடையாது அப்படிங்கிறத ரவுண்ட் பண்ணுறோம். இதுதான் ஆன்சர் இந்த சொற்களுக்கு. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு டிஎன்பிசி கொஷின் கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே சேம் கொஷின் தான். இங்கே கண்ணில் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கல்வி அப்படின்னு கொடுத்துறாங்க. இதுதான் ஆன்சரு. இதில் அந்த இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் என்னென்னா கல்வி அப்படிங்கிறது. மற்ற 3 எல்லாமே இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் தான். அது கொஷின் பார்க்கும்போது பார்ப்போம். அடுத்து பாருங்கள், தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது கண்டான், இன்னும் பக்கத்தில் டா வருது, இட்டு கூட்டல் ஆ, அப்போ கண்டான் இணை எழுத்து உள்ள சொற்கள். நண்டு இன்னும் பக்கத்தில் டு வருது, இட்டு கூட்டல் ஊ டூ, இப்போ இன்னும் பக்கத்தில் இட்டு வருது, கரெக்டு தான். வண்டு இன்னும் பக்கத்தில் டு வருது, இட்டு கூட்டல் ஊ டூ, அப்போ இன்னும் பக்கத்தில் இட்டு வருது, இதுவும் கரெக்டு தான். வென்றான் இன்னும் பக்கத்தில் இரு தான் வரணும், ஆனால் இங்கே என்ன வருது? ரா வருது, இரு கூட்டல் ஆ அப்படிங்கிறது. இந்த இரு வரக்கூடாது, இந்த இரு தான் வரணும். அப்போ என்னது? இது தப்பு. தவறான சொல்லை வந்து நம்ம வட்டமிட்டாச்சு, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் புக்கில் இது நியூ புக்கில் இருக்கிறது தான். இப்போ கங்கை அது ஒரு இணை எழுத்துக்கள் தான். எப்படி சொல்கிறோம்? இங்கு பக்கத்தில் இக்கு வரணும், இங்கு இருக்குது, கங்கை இங்கு இருக்குது, அது பக்கத்தில் கை இருக்குது. கை எப்படி எழுதலாம்? இக்கு கூட்டல் ஐ அப்படின்னு எழுதலாம். அப்போ கங்கை இக்கு கூட்டல் ஐ கை அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு இக்கு தான் வருது, அதுக்கப்புறம் தான் ஐ வருது. அப்போ இங்கு அது பக்கத்தில் இக்கு வருது. அப்போ இது இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள், அதை வட்டமிட்டாச்சு. அடுத்த பக்கம் பாருங்கள்,
இக்கு வருது. ஃபஸ்ட்டு இங்கு தான் வரணும், அப்புறம் இக்கு வரணும். ரெண்டுமே இக்கு, அப்புறம் அது பக்கத்துலேயும் இக்கு தான் வருது. அப்போ இது வராது. வண்டு இன்னும் பக்கத்தில் இட்டு வருது. அப்போ இது என்னது? இணை எழுத்துக்கள். மண்டபம் அதுவும் ஒரு இணை எழுத்து சொற்கள் தான். இதெல்லாம் வட்டமிடுறோம். மங்கை இங்கு பக்கத்தில் கை வருது. கைனா இக்கு கூட்டல் ஐ கை. அப்போ இதுவும் இணை எழுத்து உள்ள சொற்கள். அடுத்து பாருங்கள், வெந்தயம். வெந்தயம் அப்படிங்கிறது தந்தம், பஞ்சு, அப்புறம் மஞ்சள். இதெல்லாம் இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள். ஸோ அப்போ வெந்தயம், அப்போ வெந்தயம் இந்து பக்கத்தில் தா வருது, இத்து கூட்டலா. இந்து பக்கத்தில் இத்து தான் வரணும், கரெக்டாக வருது. தந்தம் அதுக்கும் இந்து பக்கத்தில் இத்து. தானா என்ன, அது இத்து கூட்டலா. அப்போ தா இத்து தான் வருது, இந்து பக்கத்தில் இத்து வருது, கரெக்டு தான். பஞ்சு இஞ்சு பக்கத்தில் இச்சு வரணும், இஞ்சி. சு எப்படி இல்லைனா இச்சு கூட்டல் ஊ சு. அப்போ இது கரெக்டாக தான் வருது. பச்சை பாருங்கள், இச்சு ஃபஸ்ட்டு வராது, இஞ்சி தான் ஃபஸ்ட்டு வரணும். சை எப்படி எழுதலாம், இச்சு கூட்டல் ஐ எழுதலாம். அப்போ ரெண்டுமே ஒரே எழுத்தாக வருது, இது வராது, இதுவும் வராது. தக்காளி இங்கே இருக்கிற தக்காளியும் வராது. இக்கு அது பக்கத்தில் திரும்ப இக்கு தான் வருது. அப்போ ஒரே எழுத்து வருது, அதுவும் தப்பு. மஞ்சள் கரெக்டு தான், இஞ்சி பக்கத்தில் இச்சு வருது, ஸோ அது கரெக்டு. கம்பளம் அப்படிங்கிறது என்னது? இம்மு பக்கத்தில் இப்பு வரணும், அது வருது கரெக்டாக. குன்று அப்படின்னா இன்னும் பக்கத்தில் இரு வரணும், கரெக்டு தான். இன்னும் பக்கத்தில் ரூ வருதா, இரு கூட்டல் ஊ, அதுதான் ரூன்னு எழுத முடியும். அப்போ இன்னும் பக்கத்தில் இரு கரெக்டாக தான் வருது, இது ஒரு இணை எழுத்து. காக்கை இக்கு பக்கத்தில் கை எப்படி எழுதலாம், இக்கு கூட்டல் ஐன்னு எழுதலாம். அப்போ இக்கு பக்கத்தில் திரும்ப இக்கு வருது, அப்போ இது வராது. செங்கடல் இங்கு பக்கத்தில் இக்கு வரணும், இங்கு பக்கத்தில் இக்கு வரணும். காவை எப்படி எழுதலாம், இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம், கரெக்டாக தான் வந்திருக்கு. தேங்காய் இங்கு அப்புறம் பக்கத்தில் கா அப்படின்னு இருக்கா, காவை எப்படி எழுதலாம், இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கு பக்கத்தில் இக்கு தான் வருது, கரெக்டு தான். அப்போ இதை ரவுண்ட் பண்ண சொன்னாங்கன்னா பாருங்க, பக்கம் வராது. அடுத்தது ரெண்டாவதுல பச்சை, தக்காளி இது வராது. இதில் காக்கை அப்படிங்கிறது வராது. மற்றது எல்லாமே என்னது, இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு வட்டமிட உடனே தான் எல்லாமே ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஏன்னா இதை தான் அப்படியே கொஸ்டினாக தூக்கி வைப்பாங்க. இந்த 4 இதை எடுத்து இதில் பொருந்தாத இணை எழுத்து உள்ள சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். அப்போ எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இணை எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்து எழுத சொல்கிறாங்க. என்னென்னா இது எல்லாமே இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இணை எழுத்துக்களை சங்கு அப்படின்னா இங்கு பக்கத்தில் இக்கு வரணும், இங்கு இக்கு. சங்குக்கு இணை எழுத்துக்கள் என்னது, இங்கு கு எப்படி எழுதலாம், இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கு இக்கு அப்படிங்கிறது தான் இந்த சங்குக்கு இணை எழுத்துக்கள். அதேமாரி அதை பிரித்து எழுதிக்க வேண்டியதான். நுங்கு அப்படின்னா இங்கு இக்கு கூட்டல் ஊ கு. அப்போ நுங்குக்கு இங்கு இக்கு அப்படிங்கிறது தான் இணை எழுத்துக்கள். பிஞ்சு இஞ்சி கூட்டல் இச்சு, இஞ்சி இச்சு அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. இதில் வஞ்சம் அப்படின்னா சா அப்படி எழுதலாம், இச்சு கூட்டல் அ. அப்போ இஞ்சி கூட்டல் ச, இஞ்சி கூட்டல் இச்சு, அது ரெண்டு தான் இணை எழுத்துக்கள். எல்லாமே அப்படி தான். நம்ம அதை சொற்களை எழுத சொன்னாங்க, சொற்களை வட்டமிட சொன்னாங்க. இங்கே இணை எழுத்துக்களை எடுத்து எழுத சொல்கிறாங்க. இப்போ சங்கு அப்படின்னு எழுதுகிறோம், இதுக்கு இணை எழுத்துக்கள் என்ன, இங்கு பக்கத்தில் கு எப்படி எழுதலாம், இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம். அப்போ இதுக்கு இல்லை இந்த வார்த்தைக்கு உள்ள இணை எழுத்துக்கள் இங்கு இக்கு, அவ்வளோதான். இது நுங்குக்கு இணை எழுத்துக்கள் அதே தான். பிஞ்சு அப்படிங்கிறதுக்கு இணை எழுத்துக்கள் இச்சி, இஞ்சி இச்சு. வஞ்சம் அப்படிங்கிறதுக்கும் இந்த இது தான் வரும். பண்டம் அப்படிங்கிறது இன்னு இட்டு. சுண்டல் அப்படிங்கிறது இன்னு இட்டு. வண்டி அப்படிங்கிறது இன்னு இட்டு. பந்தயம் அப்படிங்கிறது இந்து இத்து. பந்து அப்படிங்கிறது இந்து இத்து. கற்கண்டு அப்படின்னா இன்னு இட்டு. தென்றல் அப்படிங்கிறத இன்னு இரு. நன்று அப்படின்னா இன்னு இரு, அவ்வளோதான். அதை பார்த்தோன்னே அப்படியே இணை எழுத்துக்களை எடுத்து எழுதிடலாம். இது வந்து நியூ புக், இது வரையும் நம்ம பார்த்தது நியூ புக்கு பேஸ் பண்ணி உள்ள இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இப்போ எழுத்துக்களும் மனிதர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கில் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த இலக்கண அந்த மொழித்திறன் அதை பேஸ் பண்ணி அது ஜஸ்ட்டு நம்ம பார்த்தது தான். மனிதர்களைப் போலத்தான் எழுத்துக்களும் அவற்றுக்குள் நட்பு உண்டு. மனிதர்கள் போலயே எழுத்துக்களுக்கும் நட்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நட்பு இருக்குது, இனமும் உண்டு. பாருங்கள், இங்கு என்னும் எழுத்துக்கு பின்னால் அந்த இக்கு என்னும் இணை எழுத்தே வரும். அப்போ இங்கு பக்கத்தில் இக்கு, அதை தான் கான்னு சொல்கிறாங்க. இரண்டும் நண்பர்கள். பக்கத்தில் பாருங்கள், சிங்கம், தங்கை. அப்போ இங்கே தங்கை இங்கு பக்கத்தில் இக்கு கூட்டல் ஐ கை, தங்கை. அப்போ இது ஒரு இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள், இதுவும் இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள்,
இஞ்சுக்கு இச்சு அப்படிங்கிறதான் இஞ்சி பக்கத்தில் இச்சு அந்த ச அப்படிங்கிறதான் நண்பர்களாம். இப்போ இவ ரெண்டுக்கும் சேர்ந்தே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் இஞ்சி பக்கத்தில் இச்சு வரணும், அதை டைரெக்டாக சான்னு சொல்லியிருக்காங்க, இச்சு தான் வரணும். அஞ்சாதே இஞ்சி பக்கத்தில் இச்சு வரணும், அப்போ அதுக்குள்ளே இணை எழுத்துக்கள் கரெக்டாக வந்திருக்கு. அதேமாரி இன்னுக்கு இட்டு, இந்துக்கு இத்து, இம்முக்கு இப்பு, இன்னுக்கு இரு, அதை நம்ம உயிர்மை எழுத்தாக அங்கே போட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த எழுத்துக்கள்லாம் நண்பர்கள் தான், பெரும்பாலும் இவை சேர்ந்தே வரும். இப்போ பண்டம், பந்தல், கம்பன், தென்றல் இதெல்லாம். இப்போ நீங்களும் சில சொற்களை சொல்லி பாருங்கள், நட்பு எழுத்துக்களை கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளே ஏதாவது ஒரு எழுத்துக்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தான். புக்கில் இருக்கிறத தெளிவாக நம்ம படிச்சோம்னா போதும், எக்ஸாமுக்கு அது வேறு மாரி எப்படி கேட்டாலும் அதை நம்ம கான்செப்ட் வச்சு போட்டலாம். அடுத்து பாருங்கள், அதே 6th இந்த ஓல்டு புக்கில் இணை எழுத்துக்கள் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழித்திறனில் கொடுத்துருப்பாங்க. கீழ்காணும் தொடர்கள் உள்ள தொடர்களை உரிய இணை எழுத்துக்கள் சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது? யானையிடம் இருப்பது, யானையிடம் உள்ளது என்னது? தந்தம். யானையிடம் உள்ளது தந்தம். தந்தம்னா இந்து, அது பக்கத்தில் இத்து வரணும், அப்போ அது ஒரு இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள். ரெண்டாவது, மெத்தையினுள் இருப்பது பஞ்சு. பஞ்சுக்கு இந்த இஞ்சு அப்புறம் இச்சு, அது உள்ள இணை எழுத்துக்கள். நகை செய்ய பயன்படுவது தங்கம். இங்கு பக்கத்தில் இக்கு வரணும், தங்கம் அப்படிங்கிறது ஒரு இணை எழுத்து உள்ள சொற்கள். அப்போ இந்த மூணாவதுக்கு நகை செய்ய பயன்படுவது தங்கம். தங்கம் அப்படிங்கிறது என்னது? அது உள்ள இணை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் தான் இங்கெல்லாம் கொடுத்துருக்கோம். தங்கம் பாருங்கள், இங்கு பக்கத்தில் இக்கு வரணும், இக்கு கூட்டல் ஆ, அப்போ அது உள்ள இணை எழுத்துக்கள். அடுத்து பாருங்கள், நாலாவதுக்கு குளிர்ந்த காற்று தென்றல். இந்த தென்றல் அப்படிங்கிறது இங்கே வரணும். தென்றல் இன்னும் பக்கத்தில் இரு வரணும், இன்னும் பக்கத்தில் இரு, கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், விளையாட்டு பொருட்களுள் ஒன்று பம்பரம். இப்போ பம்பரம்னா இம்மு, அது பக்கத்தில் பா இருக்குது, இப்போ இம்மு பக்கத்தில் இப்பு வரணும், அது உள்ள இணை எழுத்துக்கள் கரெக்டாக வருது. வலையில் இருப்பது நண்டு. நண்டு இன்னும் பக்கத்தில் இட்டு வரணும், டு, இட்டு கூட்டல் ஊ, டு அப்படின்னு எழுதலாம். அப்போ இது ஒரு இணை எழுத்துக்கள் சொற்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், இதெல்லாமே என்னது? இந்த மெல்லின மெய் எழுத்துக்கு அதுக்கு இணையாக உள்ள வல்லின மெய் எழுத்துக்கள், அந்த இணை எழுத்துக்கள் உள்ள இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இடையின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்கள் எரள வளல ஆறுமே ஒரே இனம் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டினாக கேட்டாங்கன்னா, அது கூற்று காரணத்தில் கேட்டாங்கன்னா தெளிவாக படிச்சுக்கணும். இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே இனம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். குறில் இல்லாத ஐ, ஔ அப்படிங்கிறதுக்கு இணை எழுத்துக்கு ஐக்கு இ, அவுக்கு ஊ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஐக்கும் அவுக்கும் இணை எழுத்து என்ன அப்படின்னு ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஐக்கு இ, அவுக்கு ஊ, அது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின். சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்தே வருவது இல்லை. சொற்களில் அந்த இப்போ தங்கம் அப்படின்னா அந்த இணை எழுத்துக்கள் சேர்ந்தே வரும். மஞ்சள், தங்கம் பாருங்கள், இங்கே இணை எழுத்துக்கள் சேர்ந்து வரும், ஆனால் உயிர் எழுத்துக்களை சொற்களில் சேர்ந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க, சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை, அளபெடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அது இனமாகிய குறில் எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஆ அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இனமான குறில் அ அப்படிங்கிறது தான் இணை எழுத்துக்கள். ஈ அதுக்கு இணை எழுத்து இ, ஊவுக்கு இணை எழுத்து ஊ, ஏவுக்கு இணை எழுத்து ஏ, ஐனா ஈயில் முடியுது, அதுக்கு இணை எழுத்து இ. இது ஓவுக்கு ஓ, ஔ அப்படின்னா ஊவில் முடியுது, அதனால் அதுக்கு இணை எழுத்து ஊ. அப்போ பாருங்கள், இதில் இந்த தளி அப்படிங்கிறது இது ஒரு அளபடை சொற்கள். தூவும், படார், கெடுப்பதுவும், எடுப்பதுவும் அப்படின்லாம் நிறைய இதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ ஓதல் அப்படிங்கிறது இது ஒரு அளபடை சொற்கள். இந்த அளபடை சொற்களில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் அது நெடிலுக்கு அதுக்கு இனமான குறில் எழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், தளி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தளி அப்படின்னா ஈக்கு இனமான எழுத்து ஸ்மால் இ, கேபிட்டலுக்கு ஸ்மால் லெட்டர் தான் இந்த இது, அதாவது நெடிலுக்கு குறில் தான் இனமான எழுத்துக்கள், இணை எழுத்துக்கள், ஃப்ரெண்ட்ஸ் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லீ எப்படி எழுதலாம்? இல்லு கூட்டல் ஈ, அதான் லீ அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ இல்லு கூட்டல் ஈ தான் லீ. இப்போ இதுக்கப்புறம் என்ன வருது? ஈ வருது. அப்போ நெடிலுக்கு அதுக்கு இனமான என்னது குறில் எழுத்து ஈ அது வருது. அப்போ இது ஒரு என்னது அளபடையில் வர உயிரெழுத்துக்கு உள்ள அந்த இணை எழுத்துக்கள் சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நார்மலாக இருக்கிற சொற்களில் உயிரெழுத்துக்களுக்கு அதாவது நெடிலுக்கு குறிலும் வராது, நெடிலுக்கு குறில் அந்த இணை எழுத்துக்கள் சொற்கள் அமையாது, அளபடையில் மட்டும்தான் அது அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தூவும், தூ அப்படிங்கிறத எழுதலாம் இத்து கூட்டல்
இத்து கூட்டல் ஊ அப்படிங்கிறதா தூ அப்படின்னு எழுதலாம். இப்போ ஊ பக்கத்தில் என்னது ஊ இருக்குது, தூவும். தூவை பிரித்து எழுதும் போது தான் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம். அப்போ ஊ பக்கத்தில் ஊ இருக்குது, அப்போ ஊ பக்கத்தில் ஊ வருது. அப்போ இது ஒரு ஊ ஊ அதுக்குள்ள அளபடை சொற்கள் அந்த இருக்கிற அந்த உயிரெழுத்துக்கள் இருக்கிற அந்த இணை எழுத்துக்கள் சொற்கள். அடுத்தது ஓ ஓதல். ஓ அது பக்கத்தில் குறியெழுத்து ஓ இருக்குது. இப்போ அளபடையில் மட்டும்தான் அந்த உயிரெழுத்துக்களுக்கு, அதாவது அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அது இனமாகிய குறியல் எழுத்துக்கள் இந்த இன எழுத்துக்கள் சொற்கள் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்துக்கள் கிடையாது. இது ஒரு கொஷின் கேட்கலாம். ஆயுத எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து இது சரியா தப்பா அப்படின்னா அது சரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. அடுத்து என்னது, மெல்லின மெய் எழுத்துக்கு அதுக்கு இனமான வல்லின மெய் எழுத்து தான் இணை எழுத்து. இடையின எழுத்துக்கு அதுக்கு ஆறுமே அது ஒரே இனம் அப்படின்னு நம்ம படித்தோம். என்னது, ஆறுமே ஒரே இனம் அப்படின்னு நம்ம படித்தோம். உயிரெழுத்தை பொறுத்தவரையிலையும் நெடிலுக்கு குரில் ஐ அப்புறம் அவு, அப்போ ரெண்டுக்கு மட்டும்தான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உச்சரிக்கும் போதே ஐ அப்படின்னா இ, அவு அப்படின்னா ஊ அப்படிங்கிறது வரும். இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கொஷின் நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த 4 கொஷினு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், இணை எழுத்துக்கள் அறிதல் இல்லை நட்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ அவு இது ரெண்டுமே நெடிலெழுத்து, குறிலெழுத்து இல்லாத உள்ள நெடிலெழுத்துக்கள். ஐ அவு அப்படின்ற எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்களை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. ஐ அவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இ ஓ ஆ இ அதெல்லாம் வருது. ஐ ஐ ஐ ஐ அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஈன்னு முடியுது. அவ்வு அவு ஐ அவ்வு அவ்வி அப்படின்னு போடக்கூடாது. அப்போ அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே உச்சரிக்கும் போதே ஐ அப்படின்னா ஈல முடியுது. அவு அது அந்த ஊ நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறது, அந்த உதடுகள் வந்து குவியும். அப்போ அவு அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் குவியுது. அப்போ ஊ அங்கே லாஸ்ட்டாக ப்ரொனவுன்ஸ் ஆகுது, உச்சரிக்குது. அப்போ ஐக்கு இ, அவுக்கு ஊ அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. அடுத்து பாருங்கள், இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இப்போ இணை எழுத்துக்கள் அடிப்படையில் இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது மஞ்சள், மஞ்சள்லாம் என்ன எழுதலாம், இஞ்சி பக்கத்தில் இச்சு வரணும். அப்போ இஞ்சி பக்கத்தில் சா வருது, சாவை எழுதலாம் இச்சு கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இஞ்சி பக்கத்தில் இச்சு வருது, கரெக்டு தான். இந்து பக்கத்தில் இத்து வரணும், இந்து பக்கத்தில் இத்து வரணும். அப்போ இந்து அது பக்கத்தில் தா தா அப்படி எழுதிருக்காங்க, இத்து கூட்டல் ஆ அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்து பக்கத்தில் இத்து வருது, கரெக்டு தான். தம்பி அப்படிங்கிறது தான் இம்மு பக்கத்தில் இப்பு வரணும். இம்மு இருக்குது, பி அப்படி எழுதலாம், இப்பு கூட்டல் ஊ, ஸோ இப்பு கூட்டல் இ பி அப்படின்னு எழுதலாம். அப்போ இம்மு பக்கத்தில் இப்பு அப்படிங்கிறது உள்ள இணை எழுத்துக்கள் கரெக்டாக வருது. ஆனால் கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள், இல்லு அது பக்கத்தில் வி இருக்குது. அப்போ இவ்வு கூட்டல் இ வி எப்படின்னு வரும். இல்லு பக்கத்தில் இவ்வு வராது. அப்போ இது ஒரு இணை எழுத்துக்கள் அடிப்படையில் வர சொற்கள் கிடையாது. அப்போ இதுதான் பொருந்தலை. இது மூணுமே இணை எழுத்துக்கள் சொற்கள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ கல்வி அப்படிங்கிறது இணை எழுத்துக்கள் சொற்கள் கிடையாது. அப்போ இது தப்பு. அவங்க பொருந்தா சொல் தான் கேட்குறாங்க. இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது மூணுமே இணை எழுத்துக்கள் பேஸ் பண்ணியிருக்கு. இது மட்டும் தான் இணை எழுத்துக்கள் இல்லாமல் இருக்குது. அதுதான் பொருந்தலை, கல்வி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். இத்துக்கு இந்து, இந்துக்கு இத்து, அதுதான் இணை எழுத்துக்கள், கரெக்டு தான். ரெண்டாவது பாருங்கள், இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் இந்த இரண்டு எழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன. ஆமாம், இது மேல்வாய், இதை கீழே இருக்கிற வாய், இது நடுவில் இருக்கிற நாக்கு, நாக்கோட நுனிப்பகுதி, மேல்வாய் பல்லோட அடிப்பகுதி. மேல்வாய் பல்லு, இது கீழ்வாய் பல்லு, கீழ்வாய் போக வேணாம், மேலே இருக்கிற வாயோட பல்லு, இந்த பல்லோட அடிப்பகுதியில் தொடும்போது இந்த இத்து இந்து அப்படிங்கிறது பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உச்சரித்து பார்க்கணும். இப்போ எப்படி இத்து இந்து இத்து இந்து அப்படின்னு சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற பல்லு நாக்கோட நுனி வந்து அந்த மேலே இருக்கிற பல்லோட அடிப்பகுதியில் போய் தொடும்போது இத்து இந்து இத்து இந்து. அதேமாதிரி இப்பு இம்மு அப்படின்னா உதடுகள் குவியும் போது அது வரும். அப்போ ஒவ்வொரு இடத்துக்குள்ள நீங்கள் சொல்லி பார்க்கும்போதே அவங்க கூற்று காரணம் கொடுத்தாங்கன்னா அந்த இது சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல தொடுதா, ஓகே தொடுது, அப்போ கரெக்டு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். இதெல்லாம் நம்ம அந்த இதுக்கு முன்னால் இருக்கிற டாப்பிக்கில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ கூற்றும் சரி காரணமும் சரி. என்னது, இந்துக்கு இத்து, இத்துக்கு இந்து, இது ரெண்டும் தான் இணை எழுத்துக்கள். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். இந்த இரண்டு எழுத்துக்களும் நாக்கோட நுனி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியில் தொடும்போது அது
பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூற்றும் காரணம் ரெண்டுமே சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இதில் பாருங்கள், இந்த இத்துக்கு இந்து, இத்துக்கு இந்து, இந்துக்கு இத்து, அந்த இது ரெண்டு தான் இணை எழுத்துக்கள். அப்போ அது ரெண்டு இணை எழுத்துக்கள் நட்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அது அந்த சொல்லி பார்க்கும்போது அந்த நாக்கோட நுனி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியில் தொடும்போது அது பிறக்குது அப்படிங்கிறாங்க. அது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. இதுதான் நம்ம அந்த இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஏன்னா அது ஒரு சில எழுத்துக்களுக்கு ஒலிக்கும் அந்த முயற்சியும் பிறக்கிற இடமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கூற்றும் சரி, காரணமும் சரி. இதை நம்ம அந்த இதிலே பார்த்துருவோம். ஸோ இந்த இதில் பாருங்கள், சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இது கூற்று எடுத்துக்கிட்டாங்க. காரணம். இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். இது காரணம். கூற்று காரணம் ரெண்டுமே சரி தான். அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ புக்கை தெளிவாக படித்தா போதும். குரூப் 4க்கு அது போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக புது புக்கு பழைய புக்கு அது 11th 12th எதாக இருந்தாலும் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிற டாபிக் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். கவர்மெண்ட் மெட்டீரியலில் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிற டாபிக் இருக்கும். இப்போ இந்த இணை எழுத்துக்கள் உள்ள டாப்பிக்லாம் கவர்மெண்ட்டில் இருக்காது. இப்போ இருக்கிறத தெளிவாக அதில் படிச்சுக்கணும் தான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 4th கொஷனில் கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அவ்வளோதான். 4 கொஷின் நம்ம பார்த்தாச்சு. என்னது ஐ அப்படிங்க ஐ அவுக்கு உள்ள இணை எழுத்துக்கள் ஐ இ உ. இந்த இணை எழுத்துக்கள் பொருந்தாத சொல்ல என்னென்னா கல்வி அப்படிங்கிறது தான். இத்து இந்து வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது ரெண்டுமே மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியில் தொடும்போது உச்சரிக்குது, அது பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் கரெக்டு. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இது ரெண்டுலேயும் ஒற்றுமை இருக்குது. இந்த ஒற்றுமை உள்ள எழுத்தை இணை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த இணை எழுத்துக்கள் உள்ள டாபிக். 4 கொஷின் தான். ஆனால் அந்த இன்ட்ரொடக்ஷனில் தெளிவாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக அதை கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும்னு நம்புகிறேன். பார்த்துங்க. இப்போ இந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இந்த 4 கொஷின் உள்ள PDF, இந்த இன்ட்ரடக்ஷன் நோட்ஸ் கவர் ஆகாது. இந்த 4 கொஷின் உள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி உள்ள கொஷின். இது இந்த டாப்பிக்கில் 4 கொஷின் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின்லாம் வந்து 60, 70, 100, ஒரு சில டாப்பிக்கில் 100 இருக்கும், 150 கூட இருக்கும். ஸோ அந்தமாரி டாபிக் வைஸாக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜென்ரல் தமிழுக்கு இருக்குது. அதேமாரி GS அண்ட் மேக்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது. GS மேக்ஸ் வந்து பொறுத்தவரையும் பைலிங்குவலில் இருக்கும். பைலிங்குவல்லாம் அது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்கும். இப்போ கொஷின் நீங்கள் பார்த்துருவீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதை நம்ம டாபிக் வைஸாக தொகுத்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது வேணுங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் வீடியோ லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். அப்போ இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா GS அண்ட் மேக்ஸ் பேக்கேஜ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியமாக இருந்ததுன்னா அந்த ஓவரால் பேக்கேஜ் அந்த ஜென்ரல் தமிழ், GS, மேக்ஸ் அந்த உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் டாபிக் வைஸ் PDF வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால் நான் அதில் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.